பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 3வது திருவசனம். ஏசாயா 38:3. உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். பிரியமானவர்கள், இந்த திருவசனத்திலே எசேக்கியா என்கின்ற ஒரு யூத அரசனுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள், நம்முடைய கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறவர். அதே நேரத்தில் நாம் அவரிடத்தில் ஜெபிப்பதற்கு அங்கு ஒரு நல்ல ஒரு காரணங்களையும் அங்கு சேர்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்கள், இந்த எசேக்கியாவின் ஜெபத்திலே அவர் தான் கர்த்தருக்கு முன்பதாக என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறேன் என்பதை அவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தாவே, உமது பார்வைக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நடந்து நலமானதை நான் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து நாம் அதிசயமான ஆச்சரியமான பதில்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த செய்தியின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபித்திருக்கலாம். சில ஜெபங்களுக்கு ஏன் இன்னும் பதில் வரவில்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டே இருக்கலாம். இல்லை என்றால் இன்றுதான் முதன்முறை நான் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கலாம் என்கிறதை குறித்து கேள்விப்படுகிறேன், கர்த்தர் எனக்கும் உதவி செய்வாரா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இந்த செய்தியை கவனித்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கும் உதவி செய்ய சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து நாம் நல்ல பதில்களை பெற்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் நமக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராக போதுமானவராக இருந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே கவனமாய் செவி கொடுப்போம். உங்களுக்கு தெரிந்த அருமையானவர்களுக்கு இந்த செய்தியை குறித்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக, நம்முடைய கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறவர். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே மிக அருமையாக குறிப்பிட்டார். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது திருவசனத்தில், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த ஒரு மகிமையான வாக்குறுதியை அவரை விசுவாசிக்கிற அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அதில் இந்த வசனத்துக்கு அடுத்து ஆண்டவர் சொல்லுவார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வானா, யாராக இருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரிடத்தில் எந்த விதமான பாகுபாடோ பாரபட்சமோ கிடையாது. கேட்குற எவனுக்கும் கொடுக்கக்கூடியவர். சங்கீதக்காரன் அவரை குறித்து சொல்லும்போது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் கர்த்தரிடத்தில் நாம் தைரியமாக கிட்டி சேர்ந்து அவரிடத்திலே நம்முடைய ஜெபங்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியும். இன்னும் இந்த திருவசனத்தின் மூல பாஷையில் கிரேக்க மொழியில் அது கண்டினியூஸ் டென்ஸில் குறிப்பிடப்படுகிறது. கேட்கிறவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறவன் பெற்றுக்கொள்வான். ஒரு காரியத்தை கேட்க ஆரம்பித்தோமானால் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இது ஒரு லிமிட்டட் ஆஃபர் கிடையாது. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்குதோ கேட்டுக்கொண்டே, உங்கள் வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். வாழ்நாள் முழுவதும் அவரை தேடி கண்டுபிடித்து அவரோடு நடக்கிறவர்களாக இருக்கலாம். தட்டுகிறவர்கள், அவருடைய சமூகத்தில் அவர் வாசற்படியில் அவருடைய கதவு திறக்கப்படும்படிக்கு நாம் தட்டி கொண்டே இருக்கலாம். இந்த ஒப்பற்ற தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் நமக்கு பதில் தரக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த ஜெபத்தை கேட்கிறவர் வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகராகிய கர்த்தர். அவரிடத்தில் நாம் கேட்கிறதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது.
அவர் கேட்கும்போது அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த கர்த்தரை குறித்து இன்னும் பல்வேறு வெளிப்பாடுகள் இருக்கின்றன. முழு வேதாகமத்திலும் நீங்கள் பார்க்க முடியும். பவுலப்போஸ்தலன் ஒரு இடத்திலே எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அப்போது ஜெபத்தில் 4 விதங்கள் இருக்கிறது. ஜெபம் கர்த்தரிடத்திலே நாம் ஏறெடுக்கிறோம். விண்ணப்பம் என்பது ஒரு உயரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான ஒருவரிடத்திலே, முக்கியமாக அந்த காலத்திலே ராஜாக்களிடத்திலே விண்ணப்பம் செய்வார்கள். அதே போல் இந்த இடத்திலேயும் நாம் கர்த்தராகிய ராஜாவிடத்திலே விண்ணப்பம் செய்கிறோம். பாருங்கள், எசேக்கியா ராஜா என் ஆண்டவனே என்று குறிப்பிடுகிறார். அவர் ஒரு ராஜா, ஆனால் இந்த கர்த்தர் அவருக்கும் ராஜாவாக இருக்கிறார். அவரிடத்தில் விண்ணப்பம், இந்த விண்ணப்பத்துக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறார். நீங்கள் 38வது அதிகாரம் ஏசாயாவில் தொடர்ந்து கீழே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 5வது 6வது வசனங்களிலே அங்கே தீர்க்கதரிசி உடனே திரும்பி வந்து அந்த ராஜாவிடத்தில் சொல்லுகிறான், கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், அந்த இடம் விண்ணப்பம் என்று குறிப்பிடப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஜெபத்திலே அடுத்த நிலைமை நாம் கர்த்தருடைய அந்த ராஜரீக மேன்மையை நாம் புரிந்து அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் அந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஏசாயா 6வது அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறார், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தரை சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுப்பார். அப்போ அந்த விண்ணப்பத்தை நாம் ஏறெடுக்கும் போது ஒரு பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்திலே, ராஜாவினுடைய சமூகத்திலே கிட்டி சேர வேண்டும். ஆமாம், இன்று பூமிக்குரிய உலக பிரகாரமான பொறுப்புகளில் இருக்கிற ஒரு அதிகாரியையோ ஒரு அமைச்சரையோ பார்க்க போவோம் என்றால் ஒரு மரியாதையோடு நாம் அவரை அணுகுகிறோம். அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் இந்த கர்த்தராகிய ராஜாவை அணுகும்போது எவ்வளவு ஒரு மரியாதையோடு நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். யோசனை பண்ணி பாருங்கள். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு 2 விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஒரு காரியம் கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லிவிட்டார், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நீ மரிக்க போகிறாய் என்று சொல்லி. மற்றொரு பக்கம் சுற்றுப்புறத்தில் இருந்த அசீரிய ராஜாவின் படையெடுப்புகளின் நிமித்தம் அவர் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தார். ஸோ இந்த 2 விதமான அச்சுறுத்தல்களுக்கும் நடுவிலே அவர் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ராஜாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். உடனே அவருக்கு பதில் வந்தது. ஆமாம், அந்த எசேக்கியா ராஜாவினிடத்தில் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொன்னார், உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உன் ஆயுசின் வருஷங்களை கூட 15 வருஷம் அதிகரித்து தருகிறார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த அசீரிய ராஜாவின் அங்கே அந்த நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு நடுவிலே நான் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருந்து, அதாவது எருசலேம் நகரத்திற்கு ஆதரவாக இருந்து நான் பாதுகாப்பேன் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அச்சுறுத்துகிற காரியங்கள் என்ன? கர்த்தரிடத்திலே அதை கொண்டு வர பழக வேண்டும். அதை கொண்டு வரும்போது அவர் நமக்கு அந்தந்த காரியங்களிலே அவருடைய ஆலோசனைகளை தருகிறார், அவருடைய வழி நடத்துதல்களை தருகிறார், ஞானத்தை தருகிறார். அதில் அவரே காரிய சித்தியை தருகிறார், அதிசயமான காரிய சித்தியை தருகிறார். பாருங்கள், மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்களால செயல்பட முடியும். அதற்கு பிறகு அங்கே தேவனுடைய செயல் அங்கு வெளிப்பட வேண்டும். அப்போ தான் அந்த காரியம் கர்த்தருக்கு முன்பதாக வாய்க்கும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக, ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் இன்னும் 2 காரியம் குறிப்பிடப்படுகிறது. எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்கள் என்றால் தேவனிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், வேண்டுகிறோம். ஆமாம், யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்கள், இந்த யோபு தேவனுக்கு முன்பதாக ஒரு ரைட் ஸ்டாண்டிங்,
வித் காட், தேவனோடு ஒரு நல்ல தொடர்பிலே நிலையிலே இருந்து கொண்டு இருந்தார். ஆகவே தான் அவரால் தேவனோடு சிநேகிதற்காகவும் தனக்காகவும் வேண்டிக் கொள்ள முடிந்தது. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். பாருங்கள், நாம் கர்த்தராகிய தேவனிடத்திலே நாம் வேண்டுதல் செய்கிறோம். சங்கீதக்காரன் அழகாக குறிப்பிடுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். இன்று ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு சஞ்சலங்கள், நெருக்கடிகள், தவிப்புகள், சத்துருக்களின் நிமித்தம் வருகிற போராட்டங்கள், அவைகளுக்கு நடுவில் நீங்கள் சஞ்சலத்தோடு, சரீரப்பாடுகளோடு, வேதனைகளோடு, வருத்தங்களோடு இருந்து கொண்டு இருக்கலாம். இந்த கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் பிரியமானவர்களே. அவரிடத்தில் இரக்கங்கள் உண்டு, திரளான மீட்பு உண்டு. அவரிடத்தில் நாம் ஒரு சங்கடமான நெருக்கடியான காரியங்களில் நமக்கென்று ஒரு வழியை அவர் வைத்திருக்கிறார். அவர் அதை நிச்சயமாக அவர் அதை நமக்கு திறந்து நமக்கு ஒத்தாசைகளை அனுப்புவார். பாருங்கள், ஒருவேளை நீங்கள் சமுதாயத்தில் சில பொறுப்புகளில் இருந்து கொண்டு இருக்கலாம். எசேக்கியா ராஜாவும் ஒரு ராஜாவாக இருந்தார். இந்த பொறுப்புகளில் இருக்கிறதுனால எனக்கு கர்த்தரிடத்தில் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. பாருங்கள், எப்தா என்று ஒரு நியாயாதிபதி இருந்தார் இஸ்ரேல் நாட்டிலே. வேதம் சொல்லுகிறது, அந்த எப்தா போய் மெஸ்பாவில் கர்த்தரிடத்தில் என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் சொல்லிடுவாராம். அவர் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாவீது என்ற ஒரு பேரரசன், அவரும் அப்படி தான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் எல்லா காரியங்களையும் சொல்லுகிறது, அவரை ஆராதிப்பது, துதிப்பது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, அது அவருடைய அன்றாட வழக்கமாக இருந்தது. ஒரே நாளிலே எப்பொழுதும் அவர் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தார். பாருங்கள், இது ஜெபத்தில் அடுத்த நிலைமை. நாம் முதலே பார்த்தபடி எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரங்கள் என்றால் கர்த்தர் யார் என்பதை புரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது. அப்போது எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். தனக்காகவும் ஏறெடுக்க வேண்டும், மற்றவர்களுக்காகவும் ஏறெடுக்க வேண்டும். அப்படி ஏறெடுக்கும் போது கர்த்தர் அவைகளுக்கு நிச்சயமாகவே நல்ல பதில்களை தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். மறந்துவிடக்கூடாது. ஜெப வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக ஜெபித்து வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு தெரிந்த ஒரு காவல்துறையில் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர், அவருடைய மகனுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த சகோதரர் அடிக்கடி தொலைபேசியிலே தொடர்பு கொள்வார். அவருக்காக நாங்கள் கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபிப்போம். ஒரு முறை கர்த்தர் பேசினார், உங்கள் மகனுக்கு கட்டாயம் நான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இது நடந்தது ஒரு 3-4 வருடங்கள் கழித்து. பாருங்கள், அந்த காரியத்தில் அவர் பொறுமையாக கர்த்தரை நோக்கி காத்திருந்த பொழுது சரியாக 7வது ஆண்டிலே அவர்களுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் உலக கவலைகள், தவிப்புகள், இன்னும் அது நடக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என்கின்ற அந்த சஞ்சலம் உங்களை மேற்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், இந்த உலக கவலை உங்களை அவைகளை நிமித்தம் உங்கள் ஆத்துமா மந்தமடையாதபடிக்கு, இருதயம் மந்தமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று குறிப்பிட்டார். இதனால் சில நேரங்களில் கர்த்தரிடத்திலேயே அவங்க ஒரு ஐக்கியத்தோடு ஜெபிப்பதற்கு சில பேருக்கு முடியாத அளவுக்கு சோர்வுகள் அவங்கள அப்படியே பின்னோக்கி இழுக்க ஆரம்பித்து விடுகிறது. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தரை நோக்கி ஒரு மனமாக ஊக்கமாக ஜெபிக்க, விண்ணப்பம் பண்ண, வேண்டுதல் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படி நமக்கு ஜெபங்களிலே பதில் கொடுக்கிறார் என்பதற்கு இன்னும் சில காரியங்கள் இருக்கின்றன. நீங்கள் மத்தேயு 7வது அதிகாரத்திலேயே 11வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே அழகாக குறிப்பிடுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள், இந்த இடத்திலே தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்கள், இந்த பூமியிலே நமக்குரிய எல்லா நன்மைகளும் பரலோக பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாக்கோபு 1வது அதிகாரத்தில் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த விதமான மாறுத்தரமும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. அந்த தகப்பனிடத்திலே நாம் உரிமையோடு கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். இந்த லூக்கா 11வது அதிகாரம் 13வது திருவசனத்தில் இந்த வார்த்தை, தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், கர்த்தர் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நாம் சிங்காசனத்துக்கு முன்பதாக கிட்டி சேரும்படிக்கு, கர்த்தராகிய தேவனிடத்தில் பேசும்படிக்கு, உறவாடும்படிக்கு, அவரோடு ஐக்கியப்படும்படிக்கு, அவரோடு நடக்கும்படிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாருங்கள், மனுஷனுடைய ஆவி மனுஷனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது, மனுஷ ஆவி. அதன் மூலமாக நாம் இந்த பூமிக்குரிய காரியங்களை, மனிதனுக்கு அடுத்த காரியங்களை புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தேவத்துவத்தின் காரியங்களை, பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை, வேதாகமத்துக்கு அடுத்த காரியங்களை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பூமியில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒப்பற்ற நன்மை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு அவர் மிகவும் உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மை கர்த்தரோடு நடக்கும்படிக்கு செய்கிறார். கர்த்தரிடத்தில் கேட்டு அவர் நமக்கு சொல்லுகிறார், கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி. நாம் கர்த்தரிடத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நம்மை உள்ளிருந்து தூண்டுகிறார், ஜெபிக்க வைக்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவரை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அவரை கேட்டோம் என்றால் கர்த்தர் அந்த ஆவியானவரை நமக்கு தருவதாக தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார், யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில். நாம் அவரிடத்தில் கேட்டால் அவரை நமக்கு தந்தருளுவார். சிலர் அவரை ரட்சிப்பின் அனுபவத்திலேயே அவர் எனக்குள்ளே வந்து விட்டார் என்று சொல்லி நினைத்து விடுகிறார்கள். அவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார் ரட்சிப்பின் அனுபவத்திலே. அதே நேரத்தில் அடுத்த அனுபவம், அவர் உள்ளே வந்த பிறகு நம்மை முற்றிலுமாக பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசித்து பாருங்கள். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியின் ஒரு குறிப்பிட்ட அளவிலான பிரசன்னத்தை அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் அவர்களை இன்னும் பூரணமான நிறைவிற்குள்ளே நடத்துகிறார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு கொடுக்கிறார். ஆமாம், நாம் அவரை வாஞ்சித்தோமானால் பெற்றுக்கொள்ள முடியும். தாகமுள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், அங்கே ஆவியானவர் பொழிந்தருளினப்பட்ட பொழுது எல்லாரும், அங்கே கூடியிருந்த அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டிலும் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். பாருங்கள், ஆதி திருச்சபையில் எல்லாரும் அந்த பாஷையை பெற்றுக்கொண்டார்கள்.
எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆகவே அதில் நாம் மாறுபாடான எண்ணங்களுக்குள்ளே போகக்கூடாது. சில சபைகளில் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பு குறைவான போதனைகளை எல்லாம் அது வேதத்தின்படியாக இல்லாதபடியினால் அதை கொஞ்சம் தள்ளி ஒதுக்கி வைக்க பழக வேண்டும். கர்த்தர் அதை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். தேவ கிருபையினாலே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் அந்த கிருபையை வரத்தை கொடுத்தார். அதற்கு பிறகு என்னுடைய ஜெப வாழ்க்கை தலைகீழாக மாறினது. மணிக்கணக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்கிறார். தேவனிடத்தில் ரகசியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். சில நேரங்களிலே ஆவியிலே ஒரு இளைப்பாறுதலற்ற சூழ்நிலையிலே ஆவியானவர் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும்போது ஒரு இளைப்பாறுதலை நமக்கு தருகிறார். ஏசாயா 28வது அதிகாரம் அப்படி சொல்லுகிறது. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன், இதுவே அவர்களுக்கு நான் கொடுக்கிற இளைப்பாறுதல். கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே. அது மாத்திரமல்ல, பூமிக்குரிய காரியங்களிலே நம்மை கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொள்ள அவர் நம்மை நடத்துகிறார். பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாகவும் நாம் அவருக்கு முன்பதாக நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்படிக்கு உதவி செய்கிறார். அவரிடத்தில் வேண்டுதல் செய்ய உதவி செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டுமென்றால் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். யோபு தேவனோடு ஒப்புரவாகி ஒரு ரைட் ஸ்டாண்டிங்கில் இருந்தார். அதனால தான் அவர் தேவனிடத்தில் தைரியமாக அவருடைய காரியத்தை சொல்ல முடிந்தது. தேவன் அவருக்கு உதவி செய்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அந்த ரைட் ஸ்டாண்டிங் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். நாம் ஒரு ரைட் ஸ்டாண்டிங்கில் வந்து விடுகிறோம். அந்த ரைட் ஸ்டாண்டிங்கில் வந்த பிறகு எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவரோடு ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய, விண்ணப்பம் செய்ய அவர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த ஜெபத்துக்கு தான் 100க்கு 100 பதில் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். காரணம், அப்படி நீங்கள் ஜெபிக்கும்போது அங்கே தேவனுடைய திட்டத்தை நம்மால் திட்டவட்டமாக புரிந்து கொள்ள முடியும். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே நாம் புரிந்து கொள்ள முடியும், இது கர்த்தருடைய சித்தம், இதில் நாம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி. ஆவியானவர் அதில் நமக்கு உதவி செய்வார். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் சொல்லுவார், இது தேவனுடைய திட்டம், நீ தைரியமாக ஜெபம் பண்ணு, தேவனிடத்தில் நீ பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிற நாம் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதுதான் அவரை கொண்டு நமக்கு உண்டாயிருக்கிற தைரியம், நிச்சயம் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு பொருந்தாத மதிப்பு குறைவான சிந்தனைகள், மனப்பான்மைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். வேதாகம சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். நாம் கர்த்தரிடத்தில் எப்படி கிட்டி சேர முடியும், எப்படி ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய மனதை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய இருதயத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதை அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். அப்பொழுது ஜபங்களுக்கு 100க்கு 100 பதில் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக இந்த கர்த்தரிடத்திலே நமக்கு தீர்வு உண்டு, பதில் உண்டு என்பதை நாம் மனப்பூர்வமாக விசுவாசிக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது திருவசனம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆங்கில வேதாகமத்தில் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஷல் நாட் பி கட் ஆஃப், இது முறிந்து போகாது, அதுக்கு ஒரு தீர்வு உண்டு என்று குறிப்பிடப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு
ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாக தீர்வு உண்டு. இந்த கர்த்தராகிய தேவனிடத்தில் கிட்டி சேரும் பொழுது அவர் நம்ம இன்னும் அவர் விரும்புகிற ஒரு நிலைமைக்குள்ளே கொண்டு வருவார். அது மிகவும் அவசியமான ஒரு காரியம். சில காரியங்களுக்கு எதனால் பதில் தாமதமாகி போய்கொண்டு இருக்கிறது என்றால், தேவன் நமக்குள்ளே ஒரு கோல்டை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யோபு என்கின்ற பக்தன் அதைத்தான் குறிப்பிட்டார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். கர்த்தராகிய தேவன் நம்மை பொன்னாக வெள்ளியாக புடமிடுகிறார். அந்த வேத வசனத்தின் போதனையிலே சிக்ஷையிலே நாம் தேறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் வேதம் அழகாக சொல்லுகிறது, யோசேப்பு என்ற பக்தன் கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று குறிப்பிடுகிறார். அப்போ அந்த புடமிடப்படுதலின் அனுபவத்திலே நாம் கர்த்தரிலே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். ஆபிரகாமும் சாராளும் நிலைத்திருந்தார்கள். ஏற்ற வேளையிலே அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். யோபு நிலைத்திருந்தார். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். யோசேப்பு நிலைத்திருந்தார், பெற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டுமென்று ஆவியானவர் விரும்புகிறார். இதே நீதிமொழிகள் 23:18 அதுக்கு முந்தைய வசனங்களை வாசித்து பாருங்கள். அது 2 நிபந்தனையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீ பாவிகள் மேலே பொறாமை கொள்ளாத. அவன் அப்படி இருக்கிறான், இவா இப்படி இருக்கிறா, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு பொறாமை கொள்ளாத. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. உன் வாய் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியம் மகிழும். நம்ம வாயே முதல்ல நல்ல விஷயங்களை பேசணும், செம்மையான விஷயங்களை பேசணும், பாசிட்டிவாக பேசணும். ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதினதில் பிரியப்படுகிறவர்கள் அதினதின் கனியை புசிப்பார்கள். நான் விசுவாசித்தேன், பேசினேன். இப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க வாயில் நல்ல வார்த்தை வரும். நல்ல வார்த்தைகள் வரும்போது கர்த்தர் அதை அவருடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. என் மகன் என் மகா விசுவாச வார்த்தைகளை பேசுகிறாரு அப்படின்னு அவர் உள்ளம் சந்தோஷப்படுகிறது. ஆமாம், அப்போது ஆண்டவர் பார்க்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறதிலே சோர்ந்து போனீர்களா? இந்த ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருங்கள். அவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை வாஞ்சியுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய பெயர்களிலே ஒரு பெயர் அவர் கிருபையின் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர். பாருங்கள், ராஜாவிடத்தில் விண்ணப்பம் செய்கிறது அவருடைய ஒத்தாசையோடு தான் விண்ணப்பம் பண்ண முடியும். மறந்துவிடக்கூடாது. ராஜ சமூகத்திலே அந்த விண்ணப்பத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து எப்படி நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏசாயாவுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் எஸ்தர் ராஜாச்சி இந்த பூமிக்குரிய ஒரு ராஜ பதவியில் இருந்த சகோதரி ராஜா அகாஸ்வேர ராஜாவிடத்தில் போய் எப்படி தாழ்மையாக விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் என்பதை வேதத்தில் வாசித்து பாருங்கள். எஸ்தரின் புத்தகத்திலே ராஜாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ராஜாத்திக்கு ஒரு தயவு கிடைக்கும்படிக்கு செய்கிறார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் அவசியம், விண்ணப்பம் அவசியம், வேண்டுதல் அவசியம், ஸ்தோத்திர ஜெபம் அவசியம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஆவியானவர் உணர்த்துகிறார். இன்று ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட துயர சூழ்நிலையில், கைவிடப்பட்ட நிலைமையில், நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கிறிஸ்து இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரித்து பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக நாம் தேவனுக்கு முன்பதாக ஒப்புரவாக்கப்பட முடியும். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்கள் குறைவுகளை உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவும். இந்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நான் ஒரு நல்ல ரைட் ஸ்டாண்டிங்கில் நல்ல ஒரு நிலைக்கு வர எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். இப்பொழுது கர்த்தராகிய ராஜாவினிடத்தில் உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை பயபக்தியோடு ஏறெடுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். கேளுங்கள், கேளுங்கள், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை கேளுங்கள். ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியினால், விண்ணப்பத்தின் ஆவியினால் தேவரீர் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை கொடுத்து கொண்டு இருக்கிறதாக உணர்த்துகிறான். ஸ்தோத்திரம். ஒரு சிலர் கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு சிலருடைய வாழ்க்கையிலிருந்து இருளான போராட்டங்கள் விலகி போகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமையான ஒளி உங்களுக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்களோடு நாங்களும் ஒருமனப்படுகிறோம். தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக, தயவு பாராட்டுவீராக. அற்புதங்களை, அதிசயங்களை உம்முடைய நாம மகிமைக்காகவே செய்தருள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியைகள் மகிமையாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற ஸ்தாபனங்களிலே பரிபூர்ணமாய் வெளிப்படட்டும். நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியே செய்தருள்வீராக. தேவ திட்டத்தின்படியான காரியங்கள் ஒவ்வொன்றிலும் வழிவாசல்கள் திறக்கட்டும். அற்புதங்கள், அதிசயங்கள் உம்முடைய நாம மகிமைக்காகவே நடைபெறட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு வருகிற எல்லா தத்தளிப்புகள், ஆண்டவரே, சத்துரு போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, எந்தெந்த பகுதிகளில் அவர்கள் பலவீனத்தோடு, தவிப்போடு, சஞ்சலத்தோடு காணப்படுகிறார்களோ அந்தந்த காரியங்களிலே தேவரீர் பலப்படுத்துவீராக. நன்மைகளினால் நிரப்புவீராக, நன்மைகளினால் நிரப்புவீராக. இப்பொழுதே நிரப்புவீராக. ஆண்டவர், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறதாக உணர்த்துகிறார். நன்மைகளை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கிறார். சிலருக்கு சரீரத்தில் இருக்கிற பாடுகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை, ஒரு மீட்பை கட்டளையிடுகிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். சுகபலன், ஆரோக்கியம், கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொருவருக்குள்ளும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி, கன, மகிமையால் எடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்களுக்குரிய பதில்கள், அற்புதங்கள் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கின்றன. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை எங்களுக்கும் தெரிவிக்க மறக்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.